கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். வருஷ கடைசி நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சா டிசம்பர் மாதத்துக்குள்ளே என்ட்ராயிடுவோம். நிறைய காரியங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அந்த நல்ல காரியங்களை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவாராகன்னு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கும். சரியா? சரி, இப்போ ஒரு நல்ல மங்கள வார்த்தைக்கு உங்களை நான் கூட்டிட்டு போக போகிறேன். எடுத்து வாசிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். உங்கள் பலன் எதில் இருக்குன்னா உங்கள் ஹாப்பினஸ். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, அவன் ஹாப்பியாக இருந்தான், அதனால் நிறைய வருஷம் ஆண்டவர் அவனுக்கு ஆயுஸை கூட்டி கொடுத்தாரு, அவன் ஆயுஸ் வருஷம் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அநேக கவலைகள் இருதயத்தை ஒடுக்கும். அப்படின்னா நீ ரொம்ப கவலையோடு இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இருதய வியாதி வந்துடும், உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் குறைஞ்சிரும். அதனால் ஹாப்பியாக இருங்க. எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது போதுன்னு எண்ணுங்க, மகிழ்ச்சி தானாக வரும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுட்டேன்னுவாங்க, கடைசியாக ஒன்றும் இல்லாமல் தெருவில் நிற்பாங்க. எனவே இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்கிற புருஷன்தான் எனக்கு அரசன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உங்கள் மனசில் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறபடியே ஆண்டவர் அவரை ஒரு அரசனாக ராஜாவாக மாற்றி தருவார். எனவே உங்கள் மனசு அலமோதுறதுலேருந்து இன்றைக்கி வெளியே வந்துடணும். ஆண்டவர் சொல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உன்னுடைய பலன். உன் ஸ்ட்ரென்த் எதில் இருக்குது தெரியுமா? உன் செல்வத்தில் இல்லை, உன்னுடைய பணத்தில் இல்லை, உன் அதிகாரத்தில் உன் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் சொத்து பொறுத்து உங்கள் பலன் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் பலனே எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ அதில் தான் உங்கள் பலன் அடங்கி இருக்கிறதுன்னு ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி பிறகு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற பாக்கியத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அதுக்கு முயற்சி எடுக்கணும். அதுக்கு என்ன முயற்சின்னு ஒரு 2 ஆலோசனை நான் ஒன்று சொல்கிறேன். எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். என்ன நடந்தாலும் ஓகே, இன்றைக்கி இது நடக்கணும்னு இருந்திருக்கு, அவ்வளோதான் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காரியத்தை சீரியஸாக எடுத்து டென்ஷன் ஆகி நீயும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி நீயும் டென்ஷன் ஆகி அடுத்தவங்களையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சரி நடந்துருச்சு அடுத்து என்ன அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை இன்றைக்கு பிறகு நீங்கள் எடுக்கணும். அதுக்கு டென்ஷன் ஆகி கத்தி அது பண்ணி உன் சரீரத்தில் இருக்கிற உன்னுடைய உறுப்புகளையும் டென்ஷன் ஆக்கி பாருங்கள். நீ கோவப்படும் பொழுது ஹார்ட்டு பட்டக்குன்னு அடிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு. அதுக்கு பல சரி நடந்துருச்சுமா விடுமா, ஒய்ஃப் மூலமாகவே ஒரு நஷ்டம் வருது, பிள்ளைங்க மூலமாகவே ஒரு நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, ஒரு விபத்து நடந்துருச்சு விடுமா, பிள்ளைக்கு உயிரை கொடுத்தார்ல அது வரைக்கும் நன்றி சொல்லிவிட்டு அடுத்து என்ன இருக்கோ பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு அனுபவம் இருந்ததுன்னா கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கோம். அது உங்களுக்கு பலனாக இருக்கும், அது உங்களுக்கு தீர்க்காயுசை தரும். 2வது, நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கணும். ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலை, கண்டிப்பாக இந்த தீமை இன்றைக்கி நமக்கு தீமையாக இருக்கும், ஆனால் நாளைக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தெரியும். ஏன்னா உன் தலையிலேருந்து ஒரு முடி விழுந்தால் கூட ஆண்டவருக்கு தெரியாமல் விழாது. அதனால் உங்களுக்குள்ளால் இது நடந்திருக்குன்னா எப்படி ஆண்டவர் தெரியாமல் நடந்திருக்கும்? அவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். அதனால் அவர் கூட இருப்பார், இது தாங்கக்கூடிய பலனை தருவார், தப்பிச்சு வரக்கூடிய வழியை உண்டு பண்ணுவார் என்று எது நடந்தாலும் இது நன்மைக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளால் சமாதானமாக வாழ முடியும். இருக்கிறது போதும்ப்பா, ஆண்டவரே நீ தந்த இந்த சின்ன வாடகை வீட்டுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லி ஹாப்பியாக இருங்க, ஆண்டவர் சொந்த வீட்டை தருவார். ஒரு முறை ஒரு சகோதரர் வந்து சொன்னார், வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட ஹாப்பியாக இருந்த பிரதர், சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கடன் தொல்லை தாங்க முடியலை, இவன் கத்துறான் அவன் கத்துறான் பேங்க்காரன் கத்துறான், ஐயோ ஏன்டா சொந்த வீடு வாங்கினேன்னு எனக்கு இப்போ வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறதை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அது ஏன்னா ஆண்டவர் கொடுக்க முன்னாடி இவங்க அதை வாங்க முயற்சித்து அந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஏற்கனவே மாட்டினவங்க ஓகே ஆண்டவரே உதவி செய்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள், மற்றவங்க மாட்டிடாதீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு சொந்த வீட்டை தருவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உனக்கு சொந்த வீட்டில் நான் உன்னை உட்கார வைப்பேன், உனக்கு நான் வீடு கட்டுவேன், அது வரைக்கும் நான் தர்றது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து வாங்கினீங்கன்னா
கர்த்தருக்குள்ளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது உங்களுக்கு பலனாக இருக்கும். அது உங்களுடைய ஆயுசின் வருஷங்களை கூட்டித்தரும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? மிஸ்ஸஸ் ரீட்டா ஜான் ஃப்ரம் ட்ரிச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகள் பெயர் ஜோனா சில்வியா, வயது 30. அவளுக்கு தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும்படியாகவும் அவளுக்குள் இருக்கிற அந்த டைப் 1 டயபெட்டிக்ஸ் பாதிப்பிலிருந்து சுகம் கிடைக்கவும் ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து வாக்குத்தத்த வசனத்துடன் பதில் அனுப்பியிருந்தார். சகோதரர் அனுப்பிய வாக்குத்தத்தத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் மகளுக்கு ஏற்ற வரன் அமைந்தது. மகளுடைய ஆரோக்கியத்தை குறித்த உண்மைகளை மணமகன் வீட்டாரிடம் தெரிவித்தோம். அவர்கள் மகளுடைய நிலைமையை அறிந்து ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய வல்லமையான ஜெபத்தினாலும் இது சாத்தியமாயிற்று. ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2025 அன்று திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எங்களுக்கு பலன் என்று சொல்கிறேன். உமக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எல்லாவற்றையும் எளிதாக டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்கிற மனப்பக்குவத்தை என் பிள்ளைகளுக்கு தார். நடந்தது நன்மைக்கு ஏதுவாகவே இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இது நன்மைக்கு தான், எது நடந்தாலும் இது நன்மைக்கு தான் அப்படின்ற ஒரு நல்ல மனநிலையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் உம்முடைய மகா பெரிய இரக்கத்தினாலும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை இவங்களா வாங்கி வேதனையில் போய் இந்த சந்தோஷத்தை கெடுத்து விடாதபடிக்கு ஆண்டவர் கொடுக்கறது வரைக்கும் உம்முடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்து நீர் கொடுக்கிற செல்வங்களை, சொந்த வீடு, நீர் கொடுக்கிற வேலை, நீர் கொடுக்கிற அரசாங்க உத்தியோகம், நீர் கொடுக்கிற உயர்வு, நீர் கொடுக்கிற மேன்மைகளை என் பிள்ளைகள் பெற்று இந்த பூமியிலே சமாதானமாக வாழட்டும். யாரெல்லாம் வியாதியோடு கடந்து கஷ்டப்பட்டிருக்காங்களோ, ரொம்ப விலைமீனமாக இருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு பலனாய் எழுந்தருளி வந்து இவருடைய வியாதி படுக்கையை முற்றிலுமாய் நீர் மாற்றி போடும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்ற வார்த்தை அப்படியே இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.